வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட அன்பான முதல் வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது. கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெபல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இதுதான் என்னோட முதல் தமிழ் ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் I could work with such a great team along with G.V. Prakash sir, such a wonderful co-star, and all other brilliant actors. And இப்போ என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ இங்கே நிற்கும் போதே நடுங்குது. And thank you all. Thank you so much for coming. All the supporting medias, all the honorable guests, thank you so much for coming. So 22nd மார்ச்சுக்கு ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகிறாங்க போகுது. And I hope you all like it. Thank you so much. நன்றி. ரெபல் நிகேஷ் பிரதர், இந்த டைட்டில் முதல் கதையாக நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். ஒரு 3 வருட கடின போராட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு நல்ல பேனர் ஸ்டூடியோ கிரீனில் வெளிவரது பெரிய சந்தோஷம். இது ஒருவேளை இந்த கதையை நீங்கள் போய் நீலம் ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தாலும் அதிலிருந்து இது வெளியே வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்களை இன்றைக்கி வந்து எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வரணும். அதுக்கு வந்து பெரிய நன்றி. அப்புறம் இந்த ஸ்டூடியோ கிரீனில் இருக்கிற மேனேஜர்ஸ்கள் ரொம்ப ஏன்னா இங்கே ஒரு பட்ஜெட்டாக ஒன்று போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, போயிட்டு வந்துருங்க கோயம்புத்தூருக்குன்னு. அவங்க அங்கே வந்து அவங்கள வந்து அங்கே இருக்கிறத ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பாருங்க, அந்த மேனேஜர்ஸ் கலை, அசார் அண்ட் சந்தோஷ் பிரதர், அப்புறம் தேவா, 4 பேர் எதையாவது ஒன்று வச்சு சமாளிச்சிருவாங்க. அங்கே ஏதாவது நம்ம போய் கேட்க போனோம்னா அது அப்படி பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், அது வந்துடும், ஒன்றும் நீங்கள் அது பயப்படாதீங்க அதுன்னு எல்லாம் சொல்லி சிறப்பாக பண்ணிடுவாங்க. ஆனால் பரவாயில்ல, நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்துட்டீங்க பிரதர், வாழ்த்துக்கள். ஸ்டூடியோ கிரீனுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த படம் இருக்கும் ரெபல். அப்புறம் இதில் வந்துட்டு தமிழ் எப்படி மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து தமிழில் நிறையா கேரக்டரில் இங்கே அறிமுகப்படுத்திருக்க மாதிரி இங்கே மலையாளத்தில் நிறையா பேர்த்த நிகேஷ் பிரதர் அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த படத்தில். அவங்களுக்குலாம் பெரிய லைஃபாக இருக்கும் இந்த ரெபல் ரிலீஸ் ஆகும்போது. இப்போ அருண் பிரதர் ரொம்ப பொறுமையாக வேலை பார்க்கக்கூடிய ஆள். எந்த ஒரு நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக அவங்கள்ட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். வாழ்த்துக்கள் பிரதர்னா உங்களுக்கு பெரிய பெரிய இடங்கள் இருக்குது. அப்புறம் எடிட்டர் வெற்றி சார், அப்புறம் சக்தி சரவணன் முக்கியமாக இருக்கும் இந்த படத்தில். ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து சக்தி சரவணன் சார் வந்து ரொம்ப சில நேரத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு தீப்பந்தம் பயங்கர இதாக இருக்கும். அதை வச்சுட்டு வேலை பார்க்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சும்மா ஒரு ஆர்டிஸ்ட்டை ஈஸியாக டீஸ் பண்ணிட்டு அவங்களால பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அதை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார். இதில் சத்தியமாக ஜிவி சாருக்கு வந்து இந்த ஆக்ஷன் பிளாக் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் இந்த படத்தில். அப்புறம் ஜிவி சார் வந்துட்டு எனக்கு இந்த ரெபலில் தான் எனக்கு இந்த படத்தில் தான் பழக்கம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட மறுபடியும் கிங்ஸ்டன் அவரோட ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ சார். தனஞ்சயன் சார் 2018 மேற்கு தொடர்ச்சி மலைக்காக வந்து நிறையா விருதுகளில் வந்து என்னை பரிந்துரைத்தாங்க விகடனில். அதுக்கப்புறம் விகடனில் தம்பி ஆதித்யா பாஸ்கர் வாங்கினார் விகடன் விருதுகளில். ஆமாம், அதில் வந்து காம்படிஷனில் வந்து நாமினேஷனில் வந்தது. நாமினேஷனில் வரும்போது நானும் தான் அதிக ஓட்டில் தானது, பட் தம்பி வாங்கினாப்புல. வாழ்த்துக்கள் தம்பி. அந்த இதில் வந்துட்டு என்னை பயங்கர ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணது வந்து தனஞ்சயன் சார் தான். கலாட்டாவில் வந்து பெஸ்ட் ஆக்டர் அந்த வருஷத்துக்காக வாங்கினேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சந்திக்கல இந்த மேடையில் தான். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா சார், அதாவது எந்த இடத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் இருக்கும்போது ஒரு கதை சொல்லி உங்களை ஃபுல்லாக அப்படியே அவர்கிட்ட இருக்கிற கதைகளை மட்டும் புத்தகமாக போட்டால் நீங்கள் அவ்வளோ வியாபாரம் ஆகும். நீங்கள் டிஸ்கவரி புக் பேலஸ் அவருக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்கள் கதையை தான் சார் வெளியிடுவாங்க. ஒரு கதை சொன்னார் எப்படின்னா, சார் என்ன சார் ஏதாவது பயங்கர ஷூட்டிங் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கான் சார். தம்பி இந்த ஏர்போர்ட்டில் தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா போய் கார் அப்படியே போய் நிப்பாட்டுறான் அந்த ஏர்போர்ட் வாசலில். அடுத்து வரவன் என்ன பண்ணுவான் தம்பி, இப்போ 2 செகண்டில் ஃப்ளைட்டை பிடிக்கணும். அப்படி தான் யானை சார் மிஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அந்த 2 செகண்டில் ஃப்ளைட்டை பிடிக்கணும் வரணும் தம்பி, அவன் மிஸ் பண்ணிடுவான். என்ன சார் அப்படின்னு, இல்லைப்பா ஃப்ரான்ஸ் ஏதோ கண்ட்ரி அங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வரவன் என்ன செய்வானா, எனக்கு 10 நிமிஷம் டயர்னா அந்த காரை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவான் தம்பி. அடுத்து வரவன் வந்து சீக்கிரம் வந்து போயிடுவான். இவன் வந்து முதல் நிப்பாட்டு அப்படியே லைனாக நிற்பான். அது ஒரு டிசிப்ளினில் தம்பி, ஒழுக்கம் இருக்கணும், ரொம்ப முக்கியம் தம்பி. ஐயோ அதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு 20 கதை சொல்லிடுவார் அதுக்குள்ளே. ரொம்ப எனர்ஜியாக இருக்குது சார் கூட இருக்கிறது, சந்தோஷம். அப்புறம் பபிதா பை, அதான் பேர் எனக்கு இதால தம்பி, இதெல்லாமா மேடையில் சொல்லுவ நீ. உடனே அண்ணன் வந்து கேட்டால் எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு. வாழ்த்துக்கள். உண்மையிலே நீங்கள் என்ன தமிழ் சினிமாவில் என்ன அடுத்த ரீல்ஸ் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் உங்களோட தான் வீடியோ தான் போங்க ரெபலுக்கு அப்புறம். வாழ்த்துக்கள். மற்றும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மலையாளத்துலேருந்து இங்கே என் கூட நடித்த நிறையா நண்பர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க, மேடையில் ஏற முடியாத சூழல் இருக்காங்க. எல்லா பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 22 அதில் சொல்லியிருந்தேன் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் பிரதர் உங்களுக்கு. 22/3/24 நிகேஷ் பிரதருக்கு அன்னையிலேருந்து ஒரு பிறந்த நாளாக இருக்கும்.
வாழ்த்துக்கள் பிரதர். சந்தோஷம். படத்தில் வளர்றதுக்கும் நன்றி.